Hi viewers, இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி ரவா தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு நான் வந்து 2 கரண்டி வந்து ரவை போட்டுக்கிறேன். இது நீங்க கப்ல அளவு எடுத்துட்டாலும் எடுக்கலாம். நான் கரண்டியில எடுக்கிறேன். 2 கரண்டி எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு 2 கரண்டி. மைதா வந்து 1 கரண்டி. ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். இங்க வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து பொடியா நறுக்குனது எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் ஊத்திடுறேன். இது உடனே கலக்கக்கூடாது. கலந்தோம் அப்படின்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு கலந்துருக்கேன். பாருங்க, லம்ப்ஸே ஃபார்ம் ஆகலை. இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். டோட்டலாக இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் புளிச்ச மோர் லைட்டாக இருந்தால் கூட ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கலக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். ஏன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நீர்மோர் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றினா சல்லுன்னு போகணும் கல்லில். அந்த அளவுக்கு இப்படி கலந்துக்கணும். நான் கல் சூடு பண்ணிட்டேன். லைட்டு எண்ணெய் வச்சு துடைச்சிக்கிறேன். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். தோசை ஊற்றிடலாம். நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாது. இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம மேலே மாவு ஊற்றக்கூடாது. இந்த கேப் வேணால் ஃபில் பண்ணலாம். ஆனால் மாவு வந்து ஓவர்லாப் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நடுவில் மட்டும் கருகிரும், வேகாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இது கொஞ்சம் டைம் கொடுத்து தான் நம்ம வந்து வேக வைக்கணும். டக்குன்னு திருப்பி போட முடியாது. அந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வரும், முருகலாக இருக்கும் தோசை. நீங்கள் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைக்கணும். ரொம்ப திக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்போ தான் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். தோசையை எடுத்துடலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சாம்பார் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். முருகலான டேஸ்டியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.